ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய் உட்காந்து துருவுறது இல்லை இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது. அதனால் அது எப்படி ஈஸியாக நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பேன், பட் ஆனால் அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். இது ரொம்ப ஈஸியாகவே வருது, நன்னாவும் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். கொஞ்சம் பாருங்க. இது என்ன பண்ணணும், தேங்காயை நல்லா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் ஒரு 10 நிமிஷம் குக்கர்லேயோ ரைஸ் குக்கர்லேயோ நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வெளியில் வச்சுட்டேன்னா வெந்தெல்லாம் போகாது, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த கத்தியால் எடுத்தேன்னா வந்துடும். நான் ஒத்த கையில் காமிச்சின்னு பண்ணுறதுனால நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படி குத்தினாலே வந்துடும், ஈஸியாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்துடுது, ஈஸியாக வந்துடுது பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பீலரால் தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு மிக்சியில் துண்டாக போட்டு பண்ணோன்னா ஃபஸ்ட் கிளாஸ் துருவல் வந்துடும் பாருங்க, ஒட்டை வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, இந்த மூடியை தட்டி பார்த்தேன், அது வரலை எனக்கு. அது ஃபுல் ஸ்ட்ரென்த் இந்த கத்தி எனக்கு அவ்வளோவா போகலை. இதுலேயும் செஞ்சு பார்த்தேன், அப்பையும் போகலை. அதனால் என்ன பண்ணேன், இது தேங்காயை நல்லா கவுத்து வச்சுட்டு இந்த கல் வச்சுருப்பேன் பார்த்தல, இந்த கல்லால் ஒரு போடு, அவ்வளோதான். அது அந்த அலையில் அவ்வளோதான். இது நல்லா ஈஸியாக எடுக்க வந்துடுது எனக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி வரலைன்னா நீங்கள் இப்படி பண்ணலாம். அதுக்காக தான் 2 மெத்தடையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை நல்லா பீலரால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சின்ன சின்ன துண்டு போட்டு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். அப்படியே பூ போல் பிரமாதமாக இருக்கும். இதில் ஸ்வீட் செய்யலாம். எல்லாத்துக்குமே நீங்கள் துருவி இதில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன்னா அப்பப்போ நம்ம வேணுங்கிறது போது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. நான் அப்புறமா அதை வைக்கும்போது நான் அந்த மெத்தடை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் தாராளமாக எல்லோரும் செய்யலாம். நல்லா ஈஸியாக வரும். இது பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஈஸியாக வரும். ரொம்ப ஈஸி. இது முடியாதவளுக்கு ரொம்ப ஈஸி. இந்த பீலரால் கட் பண்ணேன்னா இந்த மாதிரி நல்லா மேல் தோல்லாம் வந்துடும். நல்லா எடுத்துடலாம். தேங்காய் ரொம்ப நல்லா ஜோராக இருக்கும், வெந்து போன மாதிரிலாம் இருக்காது. நல்லா நம்ம ஒரிஜினல் தேங்காய் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் வச்சு பூ போல் துருவலாம், துருவி அரைக்கலாம். அரைச்சின்னு வந்த பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சின்னு வந்தாச்சு. நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், வெள்ளை வெளியேன்னு இருக்கும். ஒரு இதுவும் இருக்குது. அதில் ஸ்வீட் பண்ணலாம், சட்னி பண்ணலன்னா வெள்ளை வெளியேன்னு இருக்கும், எல்லாமே பண்ணலாம் நம்ம. அப்புறம் இன்னொன்றையும் அதே மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு இதில் போட்டு வச்சுட்டேன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.